அஜித்குமார் ரேசிங்லயும் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதனால வந்துட்டு அவரோட ரசிகர்கள் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கிறாங்க. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? அவர் ரேசிங்லயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல திரைப்படங்கள் அப்பப்ப? அவர் எப்படி இருந்தாலும் நாங்கள் அவரை ரசிப்போங்க. அவர் வந்து ரேஸ் ஓடினா ரசிப்போம், வீட்டில் உட்காந்தா ரசிப்போம், தூங்கினா ரசிப்போம், நடந்தா ரசிப்போம், எல்லாத்துக்கும் ரசிப்போங்க. அவர் நடிக்க கூட தேவையில்ல. அவர் சும்மா கேம்பா விளம்பரத்தை வந்தால் போதும், கேம்பா விளம்பரத்தை பார்த்து நாங்கள் 100 நாள் ஓட்டுவோம். நான் வந்து கேரளாவில் இருந்தேன். கேரளாவில் இருந்து இந்த படம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். அஜித் சாரோட ரொம்ப ரசிக்கேன். அவங்களோட படத்தை கேரளாவில் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே வந்து இதுவரை பார்க்கல. அப்போது அந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்குறாங்க இவங்களோட அந்த பாசத்தை. அப்போ அது நேரில் பார்க்கறதுக்காக படம் பார்க்கறதுக்காக இந்த ராவிலே ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்திருக்கேன். மங்காத்தா அங்கே பார்த்துருக்கேன், கேரளாவில் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே பார்க்குறது ஃபஸ்ட் டைம். அதில் ஒரு சந்தோஷம். ஓகே, இங்கே ரசிகர்கள் எல்லாம் கூடி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வைப் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. கேரளாவில் இந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் லாலேட்டர் மோகன்லால் படத்தில் மட்டும்தான் கேரளாவில் இங்கே இந்த மாதிரி இருக்காங்க. பாக்கி தமிழ்நாட்டில் தான் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார் எல்லாரோட படத்தில் இங்கே பெரிய ஒரு ரீதியில் கொண்டாடுறாங்க படத்தை. அது எங்களுக்கு ஒரு புது அனுபவம் இருக்குது. இப்போ அதனால அது பார்க்குறதுக்கும் கூட தான் நான் இங்கே வந்தேன். எப்படி இருக்குது 14 வருஷம் கழிச்சு திரும்ப ரீரிலீஸ் ஆகுது மங்காத்தா, அந்த ஃபீல் எப்படி? எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இங்கே செலிப்ரேஷனே ரோஹினியில் ஃபஸ்ட் டைம்ன்றனால ஒரு மாதிரி வேறு லெவலில் வைப்பாக இருக்குது. இது கேம்பா பயிலுங்க வேறு கேம்பாக எடுத்து ஊற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எடுத்து உள்ளே போய் தான் இன்னும் செலிப்ரேஷன்லாம் இருக்குது. பார்ப்போம்.